எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசி பூச நட்சத்திரம் 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடகராசி பூசம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், நிறைய போராட்டங்களை பார்த்துட்டீங்க. குறிப்பா இந்த 2024, 23 எல்லாமே உங்களோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு சாதகமான விஷயங்களை பெருசா செய்யலை அப்படின்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கையில கஷ்டங்கள், மன அழுத்தம், போராட்டங்கள், வயதிற்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை. சரிங்களா? குறிப்பா இளைய பொறுத்தவரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போய் நுழைச்சு பிரச்சனை கொடுக்கறது. திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிரிவு, சண்டை, கருத்து வேறுபாடை கொடுக்கறது. அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்களை கொடுக்கறது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறது, பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது, அதிகமான வேலை, குறைவான சம்பளம் போன்ற அமைப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த வியாபாரம் நஷ்டமாக்குறது, வியாபாரமே சரியாக போகாமல் நஷ்டமாகி சுமாராக போயிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு அதை ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு முட்டுக்கட்டு போடுற மாதிரியே நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில கடந்த காலங்களில் இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா காரணம் அஷ்டம சனி தான். அஷ்டம சனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த 7.5 சனி, இந்த 7.5 வருஷம் செய்யக்கூடிய தன்மைகளை அந்த 2.5 வருஷத்துல அந்த சனி வந்து கொடுத்திருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்கள், போராட்டங்கள் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூச்சு விட கூட முடியாம ஒரு அடி விழுந்தா திரும்ப திரும்ப அடி விழுந்துனே இருக்கும். அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்திருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நிறைய நெருங்கிய உறவருடைய பிரிவையும் சனி வந்து கொடுத்திருப்பார். சரிங்களா? அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொடுத்திருப்பார். இந்த சனி அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு கூட நிறைய பேருக்கு போயிருக்கும். ஸோ இப்படியாக வயதிற்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்களை சனி வந்து கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக பூச நட்சத்திரக்காரங்களா கொடுத்திருந்தார். ஸோ இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்கும்? சனி பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025 மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனி வந்து கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டம சனி உங்களை விட்டு விலகுதுங்க. அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்கும்? முதல்ல வந்து ஸ்ட்ரெஸ் குறையும், மன அழுத்தம் விலகும், மூச்சு விடுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அதாவது கஷ்ட காலத்துல இருந்த உங்களுக்கு இனி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லதா மாறும். மெல்ல மெல்ல வாழ்க்கையில வசந்த காலம் கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இளைய பருவத்திற்கு இதனால் வரைக்கும் வேலை இல்லாம திண்டாடி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி அஷ்டம சனியில இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையும் கிடைக்காம நடுவில் மாட்டிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு உத்தியோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். சனி எதெல்லாம் வந்து எடுத்தாரோ அதெல்லாம் திரும்ப கொடுப்பார். சரிங்களா? அப்போ திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையாகி போயிருந்தாலும் திருமண வாழ்க்கை சரியாகும். ஒத்துமையா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு டிவோர்ஸ் ஆகி போய் பிரச்சனையாகி போய் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை கண்டிப்பா அமையும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் விலகும். சரிங்களா? குடும்பம் ஒத்துமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி மாணவ மகளிரை பொறுத்த வரைக்கும் படிப்புல யாருக்கெல்லாம் கவனம் செலுத்த முடியாம போச்சோ, அதாவது என்ன சொல்றதுங்க, தேவையில்லாத விஷயத்துல போய் நீங்களா உள்ள போய் மாட்டியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இருந்து தூக்கி போட்டு வெளியே வருவீங்க. வாழ்க்கைனா என்ன, கஷ்டத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு படம் போட்டு காமிச்சிருப்பார் சனி கடந்த 2.5 வருஷத்துல. ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டம் அதுல இருந்து ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இதுக்கு மேல வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகணும், எப்படி மேல போகலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அந்த ஸ்டெப்ல கண்டிப்பா வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களோட முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். மற்ற எல்லா நட்சத்திரத்தை விட பூச நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா அடுத்த ஆண்டு சாதகமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க, வீணடிக்காதீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள் சாதகமா இருக்குங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திருமண வயதுல இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த ஆண்டு செகண்ட் ஹாஃப் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் இந்த சனி. நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த ஜீவன விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கின்ற ஒரு தருணமா இந்த தருணம் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இதனால் வரைக்கும் மூத்த அதிகாரிகள் கிட்ட ஒரு நற்பெயர் வாங்க முடியாம இருந்த
இந்த மாத வருமானத்துக்கு வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு நற்பெயரை வாங்கி கொடுக்கும். ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் வேலை செய்யறது மறைமுகமான எதிர்ப்புகள் கண்டிப்பா விலகும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா பணிச்சுமை குறையும். அதுதான் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலை மாற்றம் இனிமேல் செய்யலாமா, தாராளமா நீங்க செய்யலாம். அதுக்கடுத்து 8ஆம் இடத்துக்கு ராகு வராருங்க. ராகு 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வரதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா அமைஞ்ச முடியுங்க. அப்ராட் போறதுக்கு நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் நல்லபடியா பயன்படுத்தி வெளிநாடு போக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ கடகராசி பூசத்துக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பா அடுத்த ஒரு 2.5 வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா 2026 உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். 25 விட 26 இன்னும் சூப்பரா இருக்க போதுங்க. ஏன்னா ராசிக்குள்ள குரு பகவான் வருவாருங்க. 9ஆம் இடத்துல கூடிய சனியை குரு பார்வை செய்வார். கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளமா இந்த காலகட்டம் இருக்க போது. வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இழந்தீங்களோ, எதெல்லாம் நீங்க அஷ்டம சனியில எந்தமான விஷயங்களால நீங்க கஷ்டப்பட்டீங்களோ, எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, அது எல்லாத்தையும் சனி இரட்டிப்பா கண்டிப்பா கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்க போது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. அதே மாதிரி இந்த சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க. காசு அதாவது தனக்கு மிஞ்சியே தானமும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட காசு இருக்கும்போது உங்க தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒரு வேளை சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க, முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பா நிச்சயமா வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே வருவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.